ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி முக்கியமான டாபிக் தான், எதுவும் இல்லை, பேபிஸ்க்கான முக்கியமான விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட அனுபவத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டைரெக்டாக டாபிக் வரேன், ஓகேங்களா? இப்போ வந்து பேபிஸ், இப்போ எனக்கு குழந்த இருக்குது, அதனால் அந்த என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கும். குழந்தைங்க வச்சுருக்கோம், அவங்களுக்குலாம் இந்த டவுட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ட்டு. காமனாக இந்த கொஷின் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்களா, வேணாம் தான் சொல்லுவாங்க. பேம்பர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாலேஜ் தெரிஞ்சவங்க இந்த ஆன்சர் தான் பண்ணுவாங்க. நானும் இந்த ஆன்சர் தான் பண்ணுவேன். பட் சுச்சுவேஷன் ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், குழந்தைக்கு வந்து தூக்கம் நல்லா தூங்குவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஏன் பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து துணி வந்து வெட்டாயிட்டு நம்ம மாற்றிடுவோம். அப்புறம் தட்டி தட்டி தூங்க வைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது போட்டு விட்டோம்னா அது ஃபுல்லாக வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு காற்று போகாமல் ஃபுல்லாக வந்து அப்படியே வெயிட் ஆக யூரின் 2 டைம் 3 டைம் போனாங்கன்னா குழந்தைங்க வந்து என்ன ஆகும், அது ஃபுல்லாக அந்த இடமே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னு வந்து அப்படியே ஊறி ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். ரேஷஸ்லாம் வர ஆரம்பிச்சுக்கும். சில பேர் வந்து ரொம்ப ரெட் ஆகிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஆயில்மெண்ட்லாம் வாங்கி தடவுவாங்க, லோஷன்லாம் தடவி பார்ப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பட் வந்து என்னோடய சஜஷன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வரதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டேயில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காட்டன் கிளாத்து, அம்மாவோட பழைய புடவை, அப்புறம் நல்ல காட்டன் சாரீஸாக பார்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, டெட்டாயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. டே டைமில் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப குளிராக இருக்குது, யூரின் போயிட்டே இருக்காங்க குழந்தைங்க, வெளியே மழை வருது, யூரின் போயிட்டே இருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் என்னன்னா, கொஞ்சம் காட்டனாக இருக்கிற மாதிரி பார்த்து பிராண்டு வந்து எந்த பிராண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பிராண்டு சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து உங்களோட ஐடியா ஒன்று இருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இது காட்டனு, ஃபுல்லாக காட்டனு, அந்த ரேஷஸ்லாம் வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே பண்ணல இது வரைக்குமே. 1.5 வயசு ஆகுது. இப்போ வரைக்குமே குழந்தைக்கு வந்து நான் வந்து அப்போலோ பார்மேசியில் தான் வாங்குகிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. நான் காட்டன் டைப்பில் இருக்கிற மாதிரி தான் வாங்கிக்கிறேன். என்னோடய சஜஷன், நீங்கள் காட்டன் டைப்பில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குழந்தைக்கு வந்து அந்த கொஞ்சம் இரிட்டேட்டிங் இல்லாமல் ஃப்ரீயாக தூங்குவாங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க. இதுதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி அப்படியே டேரெக்டாக பேண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் ஹிப்புக்கிட்ட. நான் வந்து ஒட்டுற டைப்பில் தான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் இது வாங்கிட்டு வந்தாங்க. பட் வந்து காட்டன் டைப்பில் தான் எடுப்பேன். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன் அதை இப்படி ஒட்டுற மாதிரி வாங்குறேன்னா, கொஞ்சம் காற்று வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து எப்படி பேண்ட் டைப்பில் போடுறதுனால எப்படி இருக்குன்னா, ஃபுல் காற்றே வெளியே வராமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக அந்த இடமே ஒரு அடையாளமாகிடும், கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த ஒற்றை டைப்பில் இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மந்த்து. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். நைட்டில் கூட முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேன். மழையாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குன்னா நான் போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். அதுவும் வந்து 10:30 அவர் தூங்குறது வந்து 10:30 11 o'clock ஆகிடும். அந்த டைமில் மட்டும் தான் போடுவேன். டக்குன்னு ஒரு 5 மணிக்கு அந்த டைமில் வந்து ரிமூவ் பண்ணிருவேன். ஏன்னா வந்து அவர் வந்து தூக்கத்தில் வந்து அந்தளவுக்கு யூரின் பாஸ் பண்ணணும், நெளிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்பப்போ போயிட்டே இருப்பாங்க. என்னுடைய சஜஷன் இதுதான், நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் கம்பல்சரி வந்து குழந்தைக்கு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் போடுறனால அவங்களுக்கு ரேஷஸ்லாம் வரும், கம்பல்சரி வரும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு பதில் வந்து கோகோனட் நல்ல சுத்தமான செக்கார எண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க. கண்ட க்ரீம் வந்து என்ன சொல்கிறதுனா, இது போட்டு குழந்தை வெள்ளையாகும் அப்படி இப்படின்னு போடுவாங்க, அதை போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு
ஆயில் பாத்திங் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கு ரொம்ப அதுவே ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும் உங்களுக்கு குழந்தைக்கு. தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வச்சிங்கன்னா இது ரேஷஸ்லாம் வராது. பேம்பர்ஸ் போட்டால் கூட அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து குழந்தை வச்சுக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மற்றவங்க வந்து பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்க வச்சிட்ருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. என்னோட அனுபவத்தில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து ஷார்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். வெயிட் லாஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்குது. 100 கிராம்ஸ் வந்து நான் கம்மியாயிருக்கேன். நேற்று விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கிராம் கம்மியாயிருக்கேன். நேற்று நைட்டே சொல்ல போனால் எனக்கு வந்து ஓவர் பசி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். டைமிங்னா 7 o'clock தான் நான் டின்னர் முடிச்சிருவேன். வீட்டில் எல்லாருமே குழந்தைக்கு வந்து நானே லேட்டாக அவனுக்கு ஒரு 8:30க்கா கொடுக்குற டிஃபனு. அதுக்கு முன்னாடி எதனா ஒரு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி எதனா கொடுப்பேன். இந்த மில்க்கு அந்த மாதிரி கொடுத்துருவேன். டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் கொடுக்குறதில்ல. ரொம்ப ரேர். ஊருக்கு போனோன்னா எங்கன்னா ட்ராவல் அந்த மாதிரி இருந்தால், இப்போ நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சிக்கினீங்களா, அவங்க இதில் வேணான்னு சொல்ல முடியாது. நம்ம கொடுத்தாலும் அவங்க குடிங்கன்னு கம்பல் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்கள் வெளியே போனால் குழந்தைக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டோம். குடிக்கிறதா இருந்தால் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிடுவோம். அவங்களுக்கு அது பிடிக்காது. மில்க் கொடுப்பாங்க. மில்க்கு வந்து நான் நியூட்ரிஷன் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் இப்போ வரைக்கும் குடிச்சிட்ருக்காங்க. குட்டி பையனுக்கும் இப்போ தான் நான் மார்னிங் வரைக்கும் கொடுக்குறேன். பசும்பால் வந்து நியூட்ரிஷன் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் அவன் குடிக்க மாட்டான், இருந்தாலும் அது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு கொஞ்சமாக இவ்வளோ தான் குடிப்பார். அவர் பசும்பால் வந்து இவ்வளோ தான் குடிப்பாங்க. அது வந்து நான் கொடுத்துருவேன். அவ்வளோதான். மில்க்குன்றது அவ்வளோதான். ஒரு வேளை தான். வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க, நாங்களும் குடிக்க மாட்டோம். நேற்று மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான சீரக தண்ணி போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இவ்வளோ குடிச்சிருக்கேன். பேலன்ஸ் வந்து லஞ்சுக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுறேன். ஹேர் வாஷ் தான் பண்ணலான்னு இருந்தேன். நாளைக்கு தேர்ஸ்டே சாய்பாபாவுக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணி சாமி கும்பிடுவேன். அதுக்காக வந்து நான் நாளைக்கு குளிக்கலான்ட்டு தள்ளி போட்டுட்டேன். உடம்பு கொண்டு குளிச்சுட்டு நல்லா சன்ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி தோணுச்சு. அதை சொல்கிறல, வீட்டில் எனக்கு திடீர்னு தோணும். எது தோணுதோ அது வந்து நான் ஃபேஸ்க்கு போட்டுக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டாக தான் பார்த்து நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.